ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கேயும் சிறு சாட்சியாக இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாப்பா பிறந்து 1 இயர் ஆக போகுது. இந்த வரை கர்த்தர் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் கண்ணாடி போல பாதுகாத்தார். இவ பிறந்தது பார்த்தீங்கன்னா பெரிய அதிசயம் தான். ஏன்னா இவ பிறக்கும் போது நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த நேரம் பார்த்து உடனே சிசரிங் பண்ணிட்டாங்க. எனக்கு சிசரிங் பண்ணுறது முன்னாடி நார்மல் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாமே சாப்பிட்டு தண்ணியாக குடிச்சிருந்தேன். உங்களுக்கே தெரியும் ஆப்ரேஷன்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டு தண்ணி குடிச்சதுனால எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும் சிசரிங் பண்ணும்போது. ஆனால் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல். ஸோ இவங்களுக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாகிட்டே இருந்தது. எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பாப்பா எடுத்தாங்க. ஆனால் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்ருக்கா, நல்ல வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கா, எப்படி அவருக்கு ஃபிக்ஸ் வராமல் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரத்தில் ஏசப்பா ரொம்ப பெரிய கிருபை செஞ்சாங்க. அதே போல் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. வந்த உடனே தொப்புள் கொடி 5 நாள் இல்லை 7 நாளில் விழுந்துடும். ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா 11 நாள் மேலே ஆச்சு. விழலை. 13 நாள் விழுந்துது. விழுந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த தொப்புளில் செதை வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அது 2-3 குழந்தைங்களுக்கு தான் வரும். ஹார்மோன் எக்ஸ்ட்ரா வளர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த செதை வருமா. ஹாஸ்பிட்டல் போவோம் வருவோம், சீல் வரையும் தண்ணி வரும், எல்லாமே வரும். அதுல ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரம் ப்ரேயர்ல தான் வச்சோம். ஏசப்பா நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தீங்க, நீங்க தான் ஏசப்பா எங்களை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுதோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செதை இருந்த இடமே தெரியல. திரும்ப நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். போன பிறகு அந்த செதை இல்லை, அவ்வளோதான், எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா. ஒரு நாளுமே நிறைய உடம்பு சரியாம போகும். தனியாக வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த நேரம் ஏசப்பா தான் உதவி செஞ்சாரு. எங்கள் ஹஸ்பண்ட் கூட சரி ரொம்ப இந்துவில் தான் இருந்தாங்க. படிக்க மாட்டாங்க பைபிள். இவ பிறந்தவனே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ஏசப்பா இவ நல்லபடியாக பிறந்துட்டா நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். அன்னைக்கு எடுத்தவங்க தான் பைபிள் இன்ன வரை படிச்சுதான் இருக்காங்க. எங்க வெளியே போனாலும் பைபிள் படிச்சுதான் போவாங்க. நல்லா பாட்டு பாடுறாங்க. எல்லாமே ஏசப்பாக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டாங்க. சின்னதா இப்போ ஏதாவது ஒண்ணு நடக்குது. இப்போ இந்த நாங்க மிஷின் பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் மிஷின் வச்சிருக்கோம். அது ஆர்டர் போயிட்டு இருக்குது. வாங்கி ஒரு 2-3 மாசம் போகவே இல்லை. சும்மா வாங்கி வச்சுட்டோம். அப்ப கூட நானும் அந்த அளவுக்கு உண்மையா ப்ரேயர் பண்ணவே இல்லை. ஆனா எனக்கே தெரியாது அவங்க ப்ரேயர் பண்ணி ரொம்ப ஆர்டர் வந்துச்சு. ஏசப்பா அப்புறம் என்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணேன், வரவே இல்லை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏசப்பா நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமும் அவங்க சின்ன விஷயம் நடக்கும்போது நான் இதுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவ பிறந்ததுக்கு அப்புறம் அவரை ரொம்ப மாற்றினாரு ஏசப்பா. இதுக்காக ஸ்தோத்திரம். இவ பிறந்து